2023ஆம் ஆண்டு ஒரு சிறப்பு தபால் தலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா அந்த ஈத்தாமொழி தென்னை இருக்குது தமிழகத்தில. பருப்பினுடைய திக்னஸ் வந்து நல்லா பெருசு அடர்த்தியாவே இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, எண்ணெய் சத்து அதிகமா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெருசா இருக்கும். நல்லா உருண்டு இருக்கும். ஒரு காயோட வெயிட் பார்த்தீங்கன்னா, 1 1/2 கிலோ, 2 கிலோ வெயிட் வர மாதிரி இருக்கும். இது ஒரு மீடியம் சைஸ் தான். பருப்போட அடர்த்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய காய்க்கிற தன்மையோட இருக்கும். இது பாருங்க, இது ஒரு மலேசியன் எல்லோவுடைய ஒரு 3 வருஷத்து கன்று. இது வந்து இன்னும் ஒரு 6 7 மாதத்துல இது பாலை வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நம்ம நடவு பண்ணும்போது மரங்கள் நல்லா வளரும். அதுக்கப்புறம் காய்ப்பு தன்மை சரியாக இருக்காது. அதனால தான் பொதுவாக ஒரு நம்பிக்கையான இடங்களில் தென்னங்கன்றுகளை வாங்கணும்னு சொல்லுவாங்க. வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி பகுதிக்கு வந்திருக்கோம். ஈத்தாமொழியில் என்ன விசேஷம்னா, தென்னைக்கு ரொம்ப விசேஷம். அதாவது இந்த ஈத்தாமொழி தென்னைக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க 2008ஆம் ஆண்டு. 2023ஆம் ஆண்டு ஒரு சிறப்பு தபால் தலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த ஈத்தாமொழி தென்னை இருக்குது தமிழகத்தில். நிறைய பேருக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஈத்தாமொழின்னொடனே அது நிறைய பேர் இந்த ஊரோட பேரே வாயில் நுழையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பேசுகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கடற்கரையை ஒட்டிய கிராமம், அதாவது மேற்கு கடற்கரை இருக்கு இல்லையா, அதை ஒட்டிய கிராமம் இது. அதனால் இந்த பகுதியில் வந்து மண்கண்டம் அதிகம். அதாவது மண் வந்து ரொம்ப வளமான மண், மண்கண்டம் அதிகம். அதேமாதிரி மழை நாட்கள் அதிகம், மழை அளவும் அதிகம், மழை நாட்களும் அதிகம். அதனால் இங்கே வரக்கூடிய காய்கள் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும். அதனுடைய ஒரு சராசரி வெயிட் வந்து ஒரு 600 கிராம் வர மாதிரி இருக்கும். பருப்பினுடைய திக்னஸ் வந்து நல்லா பெருசு அடர்த்தியாகவே இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் மதிப்பீடு பண்ணி தான் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் வேறு எந்த தென்னைக்கும் புவிசார் குறியீடு கொடுக்கல. இது ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இது வந்து எனக்கு சொந்த ஊர். இப்போ எங்கள் பிரதரோட தோட்டத்தில் தான் இருக்கிறோம். இங்கேருந்து தான் நம்ம கடந்த 30 வருஷமாக நம்ம கிரீன்லேண்ட் நர்ஸில் தென்னங்கன்றுகளை வாங்கி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் உற்பத்தி ஆகக்கூடிய கன்றுகள் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட கன்றுகளும் உற்பத்தி ஆகுது. ஈத்தாமொழி நெட்டை தான் ரொம்ப விசேஷமானது. ஒரு 80 வருஷம் வரைக்கும் பலன் கொடுக்கக்கூடியது. காய்கள் நல்லா பெருசாக இருக்கும், காய்க்கிற தன்மையும் அதிகமாக இருக்கும். அது போக வந்து இங்கேயே ஆரஞ்சு, அதாவது சவுக்காட்டு ஆரஞ்சு, மலேசியன் எல்லோ, மலேசியன் க்ரீன், இந்த மாதிரி கன்றுகளும் இங்கே உற்பத்தி ஆகுது. அதுமாதிரி ஜாவாங்கிறது பெரிய காய்கள். ஜாவா கன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். காய் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும், நல்லா உருண்டு இருக்கும். ஒரு காயோட வெயிட் பார்த்திங்கன்னா 1 1/2 கிலோ, 2 கிலோ வெயிட் வர மாதிரி இருக்கும். இது ஒரு மீடியம் சைஸ் தான். பருப்போட அடர்த்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய காய்க்கிற தன்மையோடு இருக்கும். இது பெரிய காய்களாக காய்க்கும்போது காய்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நிறைய பேர் இதை வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ண மாட்டாங்க. ஒரு 100 தென்னை மரம் இருக்குன்னா அதில் 2 3 தென்னை மரத்தை இதை வைப்பாங்க. ஒரு ஆசைக்காக, அழகுக்காக வளர்ப்பாங்க. இந்த செடிகள் இங்கேயும் உற்பத்தி ஆகுது. முதல் நம்ம பார்க்குறது வந்து ஈத்தாமொழி நெட்டை. இந்த ஈத்தாமொழி நெட்டை வந்து ஒரு 40-50 அடி உயரம் வளரும். ஒரு 4 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். இந்த ஆரம்பிக்கிற வயசு எப்படி பார்த்திங்கன்னா அதனுடைய வளத்தை பொறுத்தும், நம்ம என்ன பராமரிப்பு பண்ணுறோங்கிற பொறுத்தும் இருக்குது. 20லேருந்து 22 அடி இடைவெளியில் நடலாம். பொதுவாக என்னோட பரிந்துரை என்னென்னா 20-22 அடி வளர்க்கும்போது அதில் ஊடுபயிராக பயிர் பண்ணக்கூடியது வாழை ரொம்ப ஒரு சிறந்த பயிர். ஏன்னா வாழைக்கு தண்ணீர் அதிகமாக தேவைப்படும், தென்னைக்கு அதிகமாக தண்ணீர் தேவைப்படுறதுனால அதை ஊடுபயிராக பண்ணலாம். இல்லை கொய்யா, எலுமிச்சை, இந்த மாதிரி சாத்துக்குடி, இந்த மாதிரி செடிகளை பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணால் ஊடுபயிர் பண்ணுறேன்ட்டு மகாகனியும் தேக்கியும் கொண்டு உள்ள கொண்டு நடுறாங்க. அது மாதிரி நட்டிங்கன்னா ரெண்டுமே சரியாக வளராது. அதே மாதிரி நடும்போது ஒரு திட்டமிட்டு நடணும். அதாவது என்ன பயிர்கள் நம்ம நடுறோம், அது எவ்வளோ நாள் பலன் கொடுக்கும், அப்போ அந்த மெயின் பயிருக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம நடணும். இந்த ஈத்தாமொழி தென்னையை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் அப்போ என் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஊருக்கு தான் அது சிறந்த ரகமானு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ சென்னையில் கூடுவாஞ்சேரியில் எங்கள் தோட்டத்திலே நாங்கள் இந்த மரங்களை வச்சுருக்கோம். அதனுடைய குணங்கள் வந்து ஒரு 90% வரும். அதாவது அந்த ஜீன் படி அந்த 90% குணங்கள் வரும். அதுமாதிரி பெரிய காய்களாகவே வரும். 600 கிராம் வெயிட் வர மாதிரி இருக்கும். நான் முடிஞ்சால் அதை கூட ஒரு உங்களுக்கு வெயிட் போட்டு காமிக்கிறேன். அதேமாதிரி இந்த ஈத்தாமொழி தென்னை எங்கள் தோட்டத்தில் கூடுவாஞ்சலில் அறுவடை பண்ணி அதை கடைகளில் விற்கும்போது நாங்கள் கொடுக்குற கடையில் மக்கள் விரும்பி வாங்குகிறாங்க. அப்போது அந்த கடைக்காரரே என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இது, உங்கள் காய் வந்து அது நல்ல திரட்சியாக இருக்கிறதுனால நல்ல விலைக்கு போகுது, மக்கள் விரும்பி வாங்குறாங்கன்னாங்க. அதுமாதிரி கோயம்பேடு சந்தைக்கு போனால் கூட அது ஈத்தாமொழி தேங்காய் இல்லைனா கோட்டார் தேங்காய்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து மற்ற காய்களோட 10 ரூபா விலை அதிகமாக இருக்கும். ஏன்னா அதனுடைய பருப்புடைய இதுவும் அந்த அவுட்டர்ன்னு சொல்லுவாங்க, அந்த துருவல் அது வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால அந்த மாதிரி விலை விற்கிது. ஒரு சிறந்த ரகம் இது. நம்ம பார்க்குறது மலேசியன் கிரீன் தென்னை. இந்த வந்து காய்கள் வந்து பச்சை நிறத்தில் இருக்கும். ஒரு காயோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 500லேருந்து 600 கிராம் வரைக்கும் வரும். இதனுடைய மட்டையினுடைய வெளிப்பகுதி, அந்த மட்டையினுடைய கனம் வந்து திக்னஸ், அதாவது அது கம்மியாக இருக்கும். பருப்போட அடர்த்தி நிறையா இருக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா எண்ணெய் சத்து மற்றபடி 2 பர்பஸுக்கும் யூஸ் ஆகும். இளநீருக்கும் சமையலுக்கும் பயன்படுத்துகிற ஒரு வெரைட்டி.
கொத்து கொத்தா காய்க்கிற தன்மையாக இருக்கும். இது வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜா, அதாவது சராசரியாக சில மரங்கள் 300 காய்க்கலாம், சில மரம் 250 காய்க்கலாம், சில மரம் 350 காய்க்கலாம். இந்த மாதிரி ஆவரேஜ் பார்க்கும்போது 250லேருந்து 300 காய்கள் காய்க்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு 3 வருஷத்துலேயே காய்க்கிறதுனால நம்ம வீடுகளில் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, இன்றைக்கி மரங்களை பறிக்கிறதுக்கு கூலி அதிகமாகுது, ரெண்டாவது பறிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் வளர்க்குறோன்னா இந்த மலேசியன் கிரீன் தென்னையை வளர்க்கலாம். கமர்ஷியலாக பயிர் பண்ணுறதுனா கூட இந்த ரகம் ஒரு சிறந்த ரகம். ஏன்னா அதனுடைய காயோட சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல உருண்டையாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருப்போடைய அளவும் அந்த காயோடைய எண்ணெய் சத்தும் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிறந்த ரகம். அடுத்து நம்ம பார்க்குறது மலேசியன் மஞ்சள், அதாவது மலேசியன் எல்லோன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த தண்டு பகுதி வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதனால தான் அந்த மலேசியன் எல்லோன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்படி பியூர் மஞ்சளாக வரும். இது வந்து நம்ம சவுக்காட்டு ஆரஞ்சோட கொஞ்சம் வேகமாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டி. 50-60 வருஷம் காய்க்கும். இந்த மரத்துடைய லைஃப் பார்த்தீங்கன்னா 50-60 வருஷம் காய்க்கும். நம்ம சவுக்காட்டு ஆரஞ்சு ஒரு 30-40 வருஷத்துக்கு தான் காய்கள் அதிகமாக வரும். அப்புறம் காய்ப்பு தன்மை குறைஞ்சிரும். இது அப்படி இல்லை, 50-60 வருஷத்துக்கு காய்க்கும். இளநீருக்கும் பயன்படும், தேங்காயும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ரகம். மலேசியன் கிரீன் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த மலேசியன் எல்லோ ஒரு சிறந்த ரகம். இது பாருங்கள், இது ஒரு மலேசியன் எல்லோவுடைய ஒரு 3 வருஷத்து கன்று. இது வந்து இன்னும் ஒரு 6-7 மாதத்துல இது பாலை வந்துடும். நல்லா தனியாக இதை கவனிக்காதனால இன்னும் பாலை வரல. அது உரம் எதுவும் சரியாக பராமரிப்பு பண்ணல. பார்த்தீங்கன்னா மட்டையெல்லாம் மஞ்சளாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பக்கத்துலேயே காய்ச்ச மரம் கூட ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் உள்ள காய்களையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கத்தில் உள்ள மரத்தில் காய்கள் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கிறத பார்க்கலாம். காய்ப்பு தன்மை அதிகம், அதனால் நிறைய பேர் இதையும் இப்போ விரும்பி கேட்குறாங்க. நம்மகிட்ட இது பெரிய கன்றுகளாகவே சேல் பண்ணுறோம். அதாவது ஒரு 2 வருஷம் கவரில் வளர்த்த மாதிரி பெரிய கன்றுகளாகவே சேல் பண்ணுறோம். காய் பார்க்கும்போது தெரியும், இந்த காய் கூட ஒரு 600 கிராம் வெயிட் வர அளவுக்கு உள்ளதாக இருக்கும். இப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னா, அந்த முளைக்க வைக்கும்போது அதனுடைய வெயிட் இது எல்லாமே குறைஞ்சிடும். அதனால் சின்னதாக இருக்கும். ஆனால் காய் நல்லா திரட்சியாகவே இருக்கும். இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மலேசியன் கிரீன் மாதிரியே இது வந்து இளநிக்கும் பயன்படுத்தலாம், தேங்காய்க்கும் பயன்படுத்தலாம். நான் அதனுடைய வயசு சொல்லும்போது நீங்கள் அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம கிரீன் நர்சரியில் சேல் பண்ணக்கூடிய தென்னை ரகங்களை பற்றி பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தாமணி நெட்டை, அதாவது புவிசார் குறியீடு வாங்கின ஈத்தாமணி நெட்டை பற்றி பார்த்தோம். மலேசியன் எல்லோ பார்த்தோம், மலேசியன் கிரீன் பார்த்தோம். அப்புறம் ஜாவா ரகம். இந்த ஜாவாங்கிறது பெரிய காய வரங்கிறது சொன்னேன். இது எல்லாமே ரகங்கள் இருந்தால் கூட பொதுவாக ஒரு கன்றுகள் தேர்வு பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதாவது விலை கம்மியாக கிடைக்குது, இல்லைனாக்கா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்றுகளை வாங்காமல் தரமான நம்பிக்கையான இடங்களில் வாங்கணும். இங்கே கிரீன் நர்சரியில் வளர்க்கக்கூடிய கன்றுகள் எல்லாமே எங்கள் பிரதருடைய தோட்டத்தில் நாகர்கோயிலில், அதாவது ஈத்தாமொழியில் வந்து ஒரு 20 வருஷம் வளர்ந்த மரங்கள்லேருந்து, அதாவது ஒரு 20 வருஷமாக அதுக்கு ஆயிருக்கணும். அதாவது ஒரு கன்றுகள் தேர்வு பண்ணக்கூடிய மரம் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நம்ம நடவு பண்ணும்போது மரங்கள் நல்லா வளரும். அதுக்கப்புறம் காய்ப்பு தன்மை சரியாக இருக்காது. அதனால தான் பொதுவாக ஒரு நம்பிக்கையான இடங்களில் தென்னங்கன்றுகளை வாங்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து முன்னோர்கள் சொன்ன விஷயந்தான். அதுமாரி தான் எங்கள் பிரதர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் எல்லாமே, தாய் மரங்கள் எல்லாமே ஒரு சம்சாரிகிட்டேன்னு சொல்லுவாங்க. சம்சாரிங்கிறது விவசாயியை குறிக்கும். ஒரு நல்ல விவசாயிகிட்டேருந்து வாங்கி நடவு செய்த மரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய காய்கள் மூலமாக நம்ம உற்பத்தி செய்கிறோம். அதனால் அது காய்ப்பு தன்மையில் பிரச்சனை இருக்காது. பொதுவாக தென்னங்கன்றுகள் வாங்கும்போது நல்ல தரமான இடங்களில் வாங்குங்க, நம்பிக்கையான இடங்களில் வாங்குங்க. இந்த மாதிரி நாங்கள் சொன்ன தென்னங்கன்றுகள் உங்களுக்கு வேணும்னா கூட நாங்கள் கிரீனா நர்சரி மூலம் தமிழ்நாடு முழுவதும் பார்சல் அனுப்புகிறோம். தேவையானவங்க நம்ம நர்சரி நம்பர் 9841 986 400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.